உயிர்த்த ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னுடைய குடும்பத்தில் பேசும், என்னுடைய மகனோடு மகளோடு என் கணவரோடு என்னோடு பேசும் என்ற மனநிலையோடு இறை வார்த்தைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய சாவு நல்ல சாவா கெட்ட சாவா? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யாரும் தூங்கிவிடக்கூடாது. 10-12 நிமிடங்கள் இறை வார்த்தையை ஆழ்ந்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசுவினுடைய சாவு நல்ல சாவா கெட்ட சாவா? நல்ல சாவு. நல்ல சாவு. பதிலை தொடர்ந்து இணைந்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, யூத மரபுபடி நல்ல சாவு என்று சொன்னால் முதிர்ந்த வயதில் இறக்க வேண்டும், முதிர்ந்த வயதில் இறக்க வேண்டும். அதே போல தனக்கு பின் சந்ததி இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொந்த கல்லறை இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது அவர் இறந்தது 33 வயதிலே, இளைய வயதிலே இறந்து விடுகிறார். வாழ வேண்டிய வயதிலே இறந்து விடுகிறார். அவருடைய இறப்பு சாதாரண இறப்பு அல்ல, சமுதாய புறக்கணிப்பு, அரசியல் புறக்கணிப்பு நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை என்று சொல்லலாம். இறுதியாக சிலுவை சாவு. இயேசுவினுடைய சந்ததியை பார்க்கின்ற பொழுது யாரும் இல்லை. அவர் நம்பியிருந்த ஒரு சில சீடர்கள், திருத்தூதர்கள் அனைவரும் விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். இறுதியாக இயேசுவிற்கு சொந்த கல்லறை இருந்ததா? இல்லை. நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம், அரிமத்தையா ஊரை சார்ந்த யோசேப்பு கல்லறை கொடுப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய சாவு நல்ல சாவா கெட்ட சாவா? கண்டிப்பாக யூத மரபின்படி இயேசுவினுடைய சாவு கெட்ட சாவுதான். ஆனால் அந்த கெட்ட சாவை உயிர்ப்பு என்கின்ற ஒரு வார்த்தையால் இறப்பை கடந்தவராய் அவர் உயிர்த்து இன்று நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு எல்லாவற்றையும் கடந்ததாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கின்றோம் பல்வேறு கல்லறைகளில் RIP என்று பொறிக்கப்பட்டுள்ளது. நாம் கொடுக்கின்ற அர்த்தம் என்ன? ரெஸ்ட் இன் பீஸ். ஆனால் இயேசுவினுடைய கல்லறையில் RIP என்று எழுதியிருந்தால் அப்பொழுது இருந்தவர்கள் கொடுத்த அர்த்தம் என்ன? பொருள் என்ன? ரைஸ் இஃப் பாசிபிள், ரிட்டர்ன் இஃப் பாசிபிள். இயேசுவே முடிந்தால் வாரும், முடிந்தால் உயிர்த்தெழும் என்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் இயேசுவினுடைய கல்லறையை பார்க்கிறார்கள். உலகத்தில் கல்லறைக்கு காவல் காத்தார்கள் என்று சொன்னால் அது இயேசுவினுடைய கல்லறை மட்டும்தான். எவ்வளவு அவலமான நிலை, எவ்வளவு பதற்றமான நிலை! இயேசு அவருடைய உயிர்ப்பை யார் எதிர்பார்த்தது? உடனிருந்த சீடர்களா அல்லது உறவினர்களா? இவர்களையெல்லாம் தாண்டி பரிசேயர்கள், மறைநூலை நன்கு அறிந்த மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் காவலரை நிறுத்தி அங்கே என்ன நடக்கிறது பார்த்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும் என அங்கே காவலரை நிறுத்துகிறார்கள். காரணம், இயேசு உயிர்ப்பாரா, உயிர்க்க மாட்டாரா, வருவாரா, வர மாட்டாரா என்கின்ற பல்வேறு சிந்தனையோடு, பயத்தோடு அப்பொழுது இருந்த தலைவர்கள் அங்கே காவலரை நிறுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த காலங்களில் ஆங்காங்கே CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இயேசுவின் காலத்தில் அது இருந்திருந்தால் எல்லா வேலையும் மிக சுலபமாக முடிந்திருக்கும். ஆனால் இல்லை. என்ன செய்வது? பிரியமானவர்களே, சிந்திப்போம். இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பல்வேறு விதமான சாட்சிகள் இருக்கின்றன. பல்வேறு விதமான விட்னஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கின்றன.
ஆனால் நற்செய்தியிலிருந்து ஒரே ஒரு பகுதியை மிக சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனம் 7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டை கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, எல்லோருடைய காதிலும் எல்லோருடைய மனதிலும் பதிய வேண்டிய வார்த்தை ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. விவிலியத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பாலஸ்தீன பகுதியிலே தலைவர் உணவருந்த செல்லுகின்ற பொழுது மேசையின் மீது அழகான டவல் துணி இருக்குமாம். அந்த துணியை அவர் உணவின் போது பயன்படுத்தி கொண்டிருப்பார். ஒருவேளை உணவை முடித்து விட்டார் என்று சொன்னால் துண்டை அல்லது துணியை மிக அழகாக மடித்து அவர் வைத்து விடுவார். இது எதை காட்டுகிறது? தலைவர் உணவு அருந்தி விட்டார், முடித்து விட்டார், மீண்டும் வரமாட்டார் என்பதை இந்த மடித்து வைத்த துண்டு அல்லது துணி அங்கே காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை தலைவர் உணவு அருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது யாரேனும் இடையில் வந்தால் தலைவர் உடனடியாக பயன்படுத்தி இருக்கின்ற அந்த துண்டை அப்படியே சுருட்டி வைத்துவிட்டு வந்தவரை பார்க்க பதிலளிக்க ஓடுவாராம். அவ்வாறு ஓடி சென்றவர் மிக முக்கியமாக கண்டிப்பாக மீண்டும் வருவார், வந்து அமருவார், உணவருந்துவார், அங்கே இருப்பவர்களோடு உரையாடுவார் என்பதைத்தான் அந்த சுருட்டிய துணி நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன அந்த நற்செய்தி பகுதி யோவான் அதிகாரம் 20:7 ஓரிடத்தில் தனியாக துணி சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய கல்லறையில் இருந்த துணி தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருவார். He will come back. பிரியமானவர்களே, அதைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு இதுதான் மிகப்பெரிய சாட்சி, மிகப்பெரிய அடையாளம். இதைவிட இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் ஒன்றும் தேவையில்லை. அங்கே இருந்த துணி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் வருவார், வந்துவிட்டார், உயிர்த்து விட்டார். அதை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இதைத்தான் உணர்ந்து மீண்டுமாக சொல்லுகிறோம். இயேசு மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்பதை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு 4 செய்திகளை கொடுக்கிறார். இந்த 4 செய்திகளை மிக நுண்ணிப்பாக கவனிப்போம். 4 செய்திகளை எடுத்து செல்ல முடியுமா? முடிந்தால் எடுத்து செல்லுங்கள். இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றையாவது மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உயிர்ப்பு பெருவிழா எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்கிறார் என்ற மனநிலையோடு, உணர்வோடு, அனுபவத்தோடு நாம் ஆலயத்தை விட்டு செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த நிலையும் கடந்து போகும். இந்த நிலையும் கடந்து போகும். Even this too will pass away. இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அரசன் ஒருவன் எல்லா நிலையிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் சாவிலும், சிரிப்பிலும் அழுகையிலும், வறுமையிலும் வளமையிலும் ஒரு மந்திரம் தேவைப்படுகிறது. அதை தேடிக்கொண்டிருக்கிறான். புத்தர் உதவி செய்கிறார். என்ன அந்த மந்திரம்? இவையும் கடந்து செல்லும். Even this too will pass away. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இவையும் கடந்து செல்லும். இயேசு பாடுகளின் போது எல்லா நேரங்களிலும் அவர் அறிந்தது, தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், இவையும் கடந்து செல்லும். எனவேதான் இயேசு பார்க்கிறார், அனுபவிக்கிறார். ஒசானாவை கடந்து விடுகிறார், குருத்தோலை பவனியை கடந்து விட்டார், கழுதை குட்டியை கடந்து விட்டார், ஏரோது மாளிகையை கடந்து விட்டார்,
பிலாத்துவினுடைய தீர்ப்பை கடந்து விட்டார். அங்கே இருந்த கூட்டத்தை அவர் கடந்து விட்டார். ஏளனங்கள், சிலுவை, சாவு, அடி, இரத்தம் எல்லாவற்றையும் கடந்து விடுகிறார். இறுதியாக மரணத்தை கடந்தவராய் அவர் உயிர்ப்பை பெறுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் உயிர்ப்பு பெருவிழாவினுடைய முதல் சிந்தனை. இயேசு கொடுக்கின்ற செய்தி, எல்லாம் கடந்துவிடும். இன்று மிக பெரிய கூட்டம் நம்முடைய பசிலிக்காவிலே கூடியிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் நம் அனைவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் மகனே, மகளே என ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கொடுக்கின்ற உயிர்ப்பு செய்தி, இவையும் கடந்து செல்லும், எவையும் கடந்து செல்லும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை உற்று பார்ப்போம். ஆலயம் வருகின்ற பொழுதே மனதிற்குள்ளாக ஏராளமான எண்ணங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, சிந்தனையோடு நான் எப்படி வாழ்வேன், செல்வேன், வழியில்லையே என்ற பல்வேறு விதமான இன்பங்களோடு, துன்பங்களோடு, குழப்பங்களோடு ஆலயம் வந்திருக்கிறோம். உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பார்த்து, எல்லாம் கடந்துவிடும், இவையும் கடந்துவிடும். நீ இருக்கின்ற துன்பகரமான அந்த நேரத்தை நீ கடந்து விடலாம், குழப்பமான நேரத்தை நீ தாண்டி விடலாம் என ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கின்ற இறைவனாக உயிர் தாண்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, உயிர் தாண்டவருடைய உன்னதமான வார்த்தை, இவையும் கடந்து செல்லும். ஈவன் திஸ் டு வில் பாஸ் அவே. பிரியமானவர்களே, நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான துன்பங்கள் உண்டு. ஒரு சில நேரங்களில் நம்மோடு பகிர்ந்து கொள்வதுண்டு, ஃபாதர் ஒரே டென்ஷன். யுவர் டென்ஷன் வில் பாஸ் அவே, யுவர் anxiety, uncertainty will pass away, your depression, separation, isolation will pass away, everything will pass away. இதைத்தான் உயிர் தாண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக சொல்லுகிறார். ஒரு சில வினாடிகள் சிந்திப்போம். எந்தவித மனநிலையோடு நான் உயிர் தாண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன்? நான் எவற்றை கடக்க வேண்டும்? அவரை பார்த்து உரிமையோடு கேட்போம். உயிர் தாண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிறேன். என்னுடைய உடைந்த மனதை பாரும், உருகுலைந்து கிடக்கின்ற குடும்பத்தை பாரும். நான் இவற்றை எப்படி கடப்பது? நீர் எவ்வாறு துன்பங்களை எல்லாம் கடந்து வந்தீரோ அதே போல நானும் எனது குடும்பமும், கணவன், மனைவி, சமுதாயத்தோடு கடக்க வரம் தாயென முதல் சிந்தனையாக மனதிலே பதிய வைப்போம். முதல் சிந்தனை, இவையும் கடந்துவிடும். This too will pass away. இரண்டாவதாக, அவர் இங்கு இல்லை. பிரியமானவர்களே, பல்வேறு கல்லறைகளில் பல்வேறு விதமான வீர வசனங்கள் இருக்கின்றன. நம்முடைய நேருவினுடைய கல்லறையில் நாம் பார்க்கிறோம், ஆசிய ஜோதி இங்கே துயில் கொள்கிறது. அதே போல போப்பையருடைய கல்லறையில் பார்க்கிறோம், இவன் ஒரு தமிழ் மாணவன் என பொறிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு கல்லறையை பார்த்தேன், இராணுவ அதிகாரி இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசுனுடைய கல்லறையில் எந்த வார்த்தைகளை பொறிக்கலாம் அல்லது பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர் இங்கே இல்லை. பிரியமானவர்களே, இரண்டாவது சிந்தனை, அவர் இங்கே இல்லை என்று சொன்னால் எங்கே இருக்கிறார்? எல்லோரும் இயேசுவை காவல் வைத்து கல்லறையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கே இல்லை. எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார். ஆனால் அவர் கல்லறையில் இல்லை என்பதைத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற இரண்டாவது செய்தி. பிரியமானவர்களே, இதை நம்ப நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் அங்கு இல்லை, மாறாக இங்கு அவர் நம்மோடு இருக்கிறார். இதைத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடு மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகம், தொடக்க நூல், இறைவன் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இந்த உலகத்தை அழகாக பார்த்து பார்த்து செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் விடுதலை பயணம். அங்கே மக்களோடு இருக்கிறார், மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். செங்கடல் இரண்டாக பிரித்து கால் தன்னில் படாதபடி கரம் பிடித்து வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு வந்த மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம், வாசகத்திலே பார்க்கிறோம் மிக அழகான வார்த்தை, நீங்கள் என்னுடைய மக்கள், நானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் நம்முடன் இருக்கிறார்.
இதைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே இல்லை, மாறாக நம்மோடு இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது கரம் பிடித்து வழி நடத்துகின்ற இறைவனாக உயிர்த்தாண்டவர் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆக இரண்டாவதாக மனதிலே பதிய வைப்போம், அவர் அங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, என்னோடு இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார், உயிர் தாண்டவர் என் உடன் இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்தால் போதும். ஆண்டவருடைய உயிர் தாண்டவருடைய ஆசீர் நம்மோடு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மூன்றாவதாக பார்க்கிறோம், மிக முக்கியமாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனம் 46 மூன்றாம் நாள் நான் உயிர் தெழுவேன் என இறை வாக்கு சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார். இது சாத்தியமா? நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், இறந்த ஒவ்வொரு மனிதனும் திரும்பி வருவானா? வந்ததாக சரித்திரமில்லை, யாருக்கும் அனுபவம் இல்லை. எனவே வார்த்தையை, இறை வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை நம்பாத பல பேர் இருந்திருக்கலாம். அதற்கெல்லாம் அடி கொடுப்பவராக இறை வார்த்தைக்கு சக்தி உண்டு, இறை வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு, இறை வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு மீண்டுமாக எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் இறப்பேன், மூன்றாம் நாள் உயிர்ப்பேன் என்று சொன்ன இயேசுடைய வார்த்தை இன்று நிரூபணமாகிறது, இன்று உயிர்ப்பு பெறுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது சிந்தனையாக இறை வார்த்தையை நான் எந்த அளவிற்கு நம்புகிறேன்? நற்செய்தி முழுவதுமாக பார்க்கிறோம், இயேசுனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டார்களோ, யாரெல்லாம் நம்பினார்களோ அங்கே வாழ்வு உண்டு, அங்கே நிம்மதி உண்டு, அங்கே குணம் உண்டு, அங்கே மன்னிப்பு உண்டு என்பதை விவிலியம் முழுவதுமாக நாம் வாசிக்கிறோம். உச்சகட்டமாக இறை வார்த்தையினுடைய சக்தி, இறந்து போன லாசர் மூடிவிட்டார்கள், மண் போட்டு விட்டார்கள். அங்கே இயேசு வருகிறார், நிற்கிறார், இறந்தவனை பார்த்து வெளியே வா என்று சொல்லுகிறார். இறந்து போனவன் வெளியே வருகிறான். இதுதான் இறை வார்த்தைக்குள்ள நம்பிக்கை சக்தி. அதைத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை, நான் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன். அவர் உயிர் தெழுந்து இறை வார்த்தைக்கு மேலுமாக மேலுமாக சக்தியையும் வல்லமையும் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை எந்த நிலையில் இருக்கிறது? இன்று மிகப்பெரிய வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. எத்தனை பேர் இறை வார்த்தை காது கொடுத்து கேட்டோம், அதனை சிந்தித்தோம். இறை வார்த்தையின் வழியாக இயேசு என்னோடு பேசுகிறார், இறைவன் என்னோடு பேசுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்பதை இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் என்னோடு பேச இருக்கிறார், உணர்த்த இருக்கிறார் என்ற மனநிலையோடு நாம் இறை வார்த்தை கேட்டோம், சிந்திப்போம். இவ்வளவு நாட்கள் கேட்காமல் விட்டிருக்கலாம். இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி, இறை வார்த்தைக்கு உயிர் உண்டு, ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. இறை வார்த்தையின் வழியாக உயிர் தாண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நான்காவது சிந்தனையாக, உயிர் தாண்டவர் 2 முறை மிக அழகாக சொல்லுகிறார், உனக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகு என எல்லோருக்கும் அமைதியை தருகிறார். பிரியமானவர்களே, சிந்திப்போம். ஆலயம் ஆலயமாக செல்லுகிறோம், மாலை அணிகிறோம், பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை செய்கிறோம். எதற்காக? எதற்காக? இந்த உலகம் தர முடியாத அமைதியை என்னுடைய இறைவன் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, மன உளைச்சலோடு இருக்கிறேனே, எனக்கு தேவையான நிம்மதி எங்கு கிடைக்கும் என்ற மனநிலையோடு நாம் ஆலயம் தேடி ஓடி வருகிறோம். உயிர்ப்பு பெருவிழா, உயிர் தாண்டவர் நாம் அனைவரையும் பார்த்து, தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே, நான் உனக்கு அமைதியை தருகிறேன், ஐ கிவ் யூ பீஸ் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அமைதியை தருகிறார். ஒரு சில நேரங்களில் உறவினர்கள் அமைதியை தருவார்கள், அல்லது என்னுடைய பணம் அமைதியை தரும், பதவி அமைதியை தரும் என நாம் நினைக்கலாம். எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் இயேசு கொடுக்கின்ற அமைதி
உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி நிலையான அமைதி, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவர் அமைதியை தருகிறார். ஆக பிரியமானவர்களே, 4 சிந்தனைகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். இந்த 4 சிந்தனைகளில் ஏதாவது ஒன்றை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு செல்வோம். அவற்றின் வழியாக இந்த உயிர்ப்பு பெருவிழா என்னிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முதல் சிந்தனையாக இவையும் கடந்து செல்லும். 2வது சிந்தனையாக அவர் அங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, என்னோடு இருக்கிறார். 3வது சிந்தனையாக அவர் சொன்ன இறை வார்த்தைக்கு உண்மை உண்டு, ஆற்றல் உண்டு. இறை வார்த்தையின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 4வது சிந்தனையாக உயிர்த்த ஆண்டவரால் மட்டுமே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் அமைதியை தர முடியும் என்கின்ற சிந்தனையோடு ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். உயிர்த்த ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பமாக, குழந்தை செல்வங்களோடு, நம்முடைய பணிகளோடு, உயிர்த்த ஆண்டவரே, உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னை பாரும், எனது குடும்பத்தை பாரும், எனது உள்ளத்தை பாரும். நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து உலகம் தர முடியாத அமைதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியோடு வாழ இறைவா, உயிர்த்த ஆண்டவரே, வரம் தாய் என மன்றாடுவோம்.